கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே, உங்களுடைய சகோதரர்கள் நடுவிலே ஒருவேளை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பட்சபாதம் உள்ளத்தோடு என் வாழ்க்கையிலே சில குறைவுகளை கொடுத்திருக்கிறார் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நாம் ஆராதிக்கிற தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. யோசேப்பு நீதிமானாயிருந்தான், ஆனால் அவனுக்கு கிடைத்தது சிறைச்சாலை. அவனுடைய சகோதரர்கள் துன்மார்க்கமாடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது தாய் தகப்பனோடு வாழ்கிற வாழ்க்கை. ஆம், தேவன் பட்சபாதம் உள்ளத்தோடு செய்தாரா? இல்லை. முடிவிலே தேவன் தன்மை விளங்க பண்ணினார். இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு முடிவு என்று காணப்படுகிறது. அந்த முடிவிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நான் ஆராதிக்கிற தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று விசுவாசத்தோடு இந்த நாளிலே மீண்டும் தங்களுடைய ஓட்டத்தை தொடங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர்தாமே நீதி செய்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக. சீக்கிரத்திலே விளங்க பண்ண போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.